வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 18 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நிறைவு. தேர்தல் வியூகம் குறித்து அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களுடன் OPS, EPS ஆலோசனை. இருபது மக்களவை தொகுதிகளுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியீடு. மக்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலை இன்று அறிவிக்கிறார் ஸ்டாலின். ஐந்து தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்று அல்லது நாளை வெளியிடப்படும். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு. பல்வேறு வகையில் தமிழகத்தை வஞ்சித்த பாஜக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடையும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி. ராமகிருஷ்ணன் பேட்டி. திருப்பதியில் கடை வளாகத்தில் பெற்றோருடன் உறங்கிக் கொண்டிருந்த 3 மாத குழந்தை கடத்தல். கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவை வைத்து குழந்தையை மீட்க காவல்துறையினர் மும்முரம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதிமுக கூட்டணியில் அதிமுக 20 தொகுதிகளிலும், பாமக 7 தொகுதிகளிலும், பாஜக 5 தொகுதிகளிலும், தேமுதிக 4 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. மேலும் புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும், புதுச்சேரி தொகுதி NR காங்கிரஸ் கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டை கிரவுண்ட் பிளாசா ஹோட்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான O. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இணைந்து அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு விவரங்களை வெளியிட்டனர். அப்போது மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா, புதிய நீதி கட்சித் தலைவர் AC சண்முகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய O. பன்னீர்செல்வம், அதிமுக போட்டியிடும் 20 தொகுதிகள் மற்றும் பாமக, பாஜக, தேமுதிக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், NR காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து அறிவித்தார். அதன்படி சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, ஈரோடு, கரூர், திருப்பூர், பொள்ளாச்சி, ஆரணி, திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என O. பன்னீர்செல்வம் அறிவித்தார். மேலும் பெரம்பலூர், தேனி, மதுரை, நீலகிரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை தெற்கு தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடும் என்று அவர் கூறினார். இதுதவிர தருமபுரி, விழுப்புரம், அரக்கோணம், கடலூர், மத்திய சென்னை, திண்டுக்கல், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளில் பாமகவும், கன்னியாகுமரி, சிவகங்கை, கோவை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் பாஜகவும் போட்டியிடும் என O. பன்னீர்செல்வம் அறிவித்தார். கள்ளக்குறிச்சி, திருச்சி, சென்னை வடக்கு, விருதுநகர் ஆகிய 4 தொகுதிகளில் தேமுதிகவும், புதிய நீதி கட்சி வேலூரிலும், புதிய தமிழகம் தென்காசியிலும், புதுச்சேரியில் NR காங்கிரசும் போட்டியிடும் என O. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் பட்டியல் விரைவில் இன்று மாலைக்குள் வெளியிடப்படும் என்றும் O. பன்னீர்செல்வம் கூறினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1, சேலம் 2, நாமக்கல் 3, கிருஷ்ணகிரி 4, ஈரோடு 5, கரூர் 6, திருப்பூர் 7, பொள்ளாச்சி 8, ஆரணி 9, திருவண்ணாமலை 10, சிதம்பரம் தனி 11, பெரம்பலூர் 12, தேனி 13, மதுரை 14, நீலகிரி 15, திருநெல்வேலி 16, நாகப்பட்டினம் 17, மயிலாடுதுறை 18, திருவள்ளூர் 19, காஞ்சிபுரம் 20, சென்னை தெற்கு. பாட்டாளி மக்கள் கட்சி 1, தருமபுரி 2, விழுப்புரம் 3, அரக்கோணம் 4, கடலூர் 5, மத்திய சென்னை 6, திண்டுக்கல் 7, ஸ்ரீபெரும்புதூர். பாரதிய ஜனதா கட்சி 1, கன்னியாகுமரி 2, சிவகங்கை
3 கோயம்புத்தூர், 4 ராமநாதபுரம், 5 தூத்துக்குடி. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 கள்ளக்குறிச்சி, 2 திருச்சிராப்பள்ளி, 3 சென்னை வடக்கு, 4 விருதுநகர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 1 தஞ்சாவூர், புதிய தமிழகம் கட்சி 1 தென்காசி, புதிய நீதி கட்சி 1 வேலூர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 1 புதுச்சேரி. 18 தொகுதி சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு செய்த அதிமுகவினரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நடத்திய நேர்காணல் நிறைவடைந்தது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதில் அதிமுக வேட்பாளர்களாக போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ள அதிமுகவினருக்கான நேர்காணல் இன்று காலை கட்சியின் தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவைத்தலைவர் மதுசூதனன், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் வளர்மதி, வேணுகோபால் எம்பி, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தமிழ்மகன் உசேன் ஆகியோர் விருப்ப மனு வழங்கியவர்களிடம் நேர்காணல் நடத்தினர். சுமார் 1 மணி நேரத்தில் இந்த நேர்காணல் நிறைவடைந்தது. இதனையடுத்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய வியூகம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தலில் அதிமுக, திமுக கட்சிகளும் அதன் கூட்டணி கட்சிகளும் நேரடியாக களம் காணும் தொகுதிகள் பற்றிய விவரங்களை தற்போது தெரிந்து கொள்வோம். 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் தலா 20 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளன. ஆளும் அதிமுக, திமுகவும் தமிழகத்தில் தென் சென்னை, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, சேலம், நீலகிரி, பொள்ளாச்சி மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட 8 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகின்றன. திமுகவும் பாமகவும் மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், தருமபுரி, கடலூர், திண்டுக்கல் ஆகிய 6 தொகுதிகளில் மோதுகின்றன. இதேபோல் திமுகவும் தேமுதிகவும் வடசென்னை, கள்ளக்குறிச்சி ஆகிய 2 தொகுதிகளில் நேரடியாக களம் காண்கின்றன. தூத்துக்குடியில் திமுகவும் பாஜகவும் மோதுகின்றன. இதில் திமுக தரப்பில் கனிமொழியும், பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிடுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேலூரில் திமுகவும் புதிய நீதி கட்சியும், தென்காசியில் திமுகவும் புதிய தமிழகமும் களம் காண்கின்றன. காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் கன்னியாகுமரி, சிவகங்கை 2 தொகுதிகளில் நேரடியாக மோதுகின்றன. விழுப்புரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நேரடியாக களம் காண்கின்றன. இதில் விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணா திமுகவும் நேரடியாக களம் காண்கின்றன. இந்த தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் 4வது முறையாக தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறோம். சிதம்பரம் தொகுதியில் 5வது முறையாக நான் போட்டியிடுகிறேன். ஏற்கனவே 4 முறை அந்த தொகுதியில் போட்டியிட்ட பரிச்சயம் இருக்கிறது. ஆக இந்த 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்டாயம் வெற்றி பெறுவோம். திமுக கூட்டணி 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெறுவோம். அதிமுகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திருப்பூர், நாகை ஆகிய 2 தொகுதிகளில் களம் காண்கின்றன. சிபிஐ சார்பில் திருப்பூரில் சுப்புராயனும், நாகையில் செல்வராசும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அதிமுகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மதுரையில் நேரடியாக மோதுகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் எழுத்தாளர் சு வெங்கடேசன் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவை பகுதியில் பாஜகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் களம் காண்கின்றன. இதில் மார்க்சிஸ்ட் சார்பில் PR நடராஜன் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக சார்பில் CP ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு தொகுதியில் மதிமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதுகின்றன. இதில் மதிமுக பொருளாளர் கணேசமூர்த்தி போட்டியிடுவார் என மதிமுக அறிவித்துள்ளது. இதனையடுத்து மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல்
இன்று மாலை வெளியாக உள்ளது. அதிமுக வேட்பாளர் பட்டியல் இன்று அல்லது நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் மரியாதை நிமித்தமாக தன்னை சந்தித்ததாக கூறினார். திமுக வெற்றி குறித்த செய்தியாளர் கேள்விக்கு தெரியாது என மு க அழகிரி பதிலளித்தார். இல்லனே மதுரை வேட்பாளர் உங்கள்கிட்ட ஆதரவு கேட்கிறதா சொல்லியிருக்காரு. திமுக வேட்பாளர் அவர் சொல்லியிருக்காரு, வந்தா நான் பார்ப்பேன், மரியாதை கொடுப்பேன். அதனால தவறு இல்லையா? திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்கும் தெரியல. அன்னைக்கே சொல்லிட்டு போன தடவை ஒரு வாரம் பத்து டீட்டெயிலா தரேன். கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த அதிமுக அறிவிப்பின் போது பங்கேற்காமல் அதனை பாமகவும் தேமுதிகவும் புறக்கணித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கூட்டணி கட்சிகள் எங்கு போட்டியிடுகின்றன என்பது குறித்து தனியார் ஓட்டலில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பாஜக தலைவர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். தேமுதிக பாமக தலைவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாமகவும் தேமுதிகவும் கேட்ட தொகுதிகளை அதிமுக கொடுக்காததால்தான் இவர்கள் இருவரும் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. தென் சென்னை ஆரணி தொகுதியை பாமக கேட்டது. ஆனால் தற்போது அதில் அதிமுக போட்டியிடுகிறது. அதுபோல் கள்ளக்குறிச்சியை பாமக கேட்டது. ஆனால் அது தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் தர்மபுரி, அரக்கோணம், கிருஷ்ணகிரி ஆகிய தொகுதிகளை தேமுதிக கேட்டது. ஆனால் அவற்றில் தர்மபுரியும் அரக்கோணமும் பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் கிருஷ்ணகிரியும் கிடைக்கவில்லை. இதனால் இரு கட்சிகளும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அந்த இரு கட்சிகளும் ஓபிஎஸ்ஸின் செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்துள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களின் முதல்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் நாடாளுமன்ற வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியலை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ளார். அதன்படி 24 நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கான பட்டியலில் திருவள்ளூர் பொன் ராஜா, தென் சென்னை டாக்டர் இசக்கி சுப்பையா, ஸ்ரீபெரும்புதூர் ஜி தாம்பரம் நாராயணம், காஞ்சிபுரம் ஏ முனுசாமி, விழுப்புரம் வானூர் என் கணபதி, சேலம் வீரபாண்டி எஸ் கே செல்வம், நாமக்கல் பி சாமிநாதன், ஈரோடு சி செந்தில்குமார், திருப்பூர் SR செல்வம், நீலகிரி எம் ராமசாமி, கோவை NR அப்பாதுரை, பொள்ளாச்சி எஸ் முத்துக்குமார், கரூர் என் தங்கவேல், திருச்சி சாருபாலா ஆர் தொண்டைமான், பெரம்பலூர் எம் ராஜசேகரன் ஆகியோரும், சிதம்பரம் டாக்டர் ஏ இளவரசன், மயிலாடுதுறை எஸ் செந்தமிழன், நாகப்பட்டினம் செல்வி டி செங்கோடி, தஞ்சாவூர் பேராசிரியர் பி முருகேசன், சிவகங்கை தேர்போகி வி பாண்டி, மதுரை க டேவிட் அண்ணாதுரை, ராமநாதபுரம் வ தூணா ஆனந்த், தென்காசி எஸ் பொன்னுத்தாய், திருநெல்வேலி ஆர் ஞான அருள்மணி ஆகியோர் போட்டியிடுவதாக அந்த பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி 9 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பூவிருந்தவள்ளி TA ஏழுமலை, பெரம்பூர் பி வெற்றிவேல், திருப்போரூர் எம் கோதண்டபாண்டி, குடியாத்தம் சி ஜெயந்தி பத்மநாபன் ஆகியோரும், ஆம்பூர் ஆர் பாலசுப்ரமணி, அரூர் ஆர் முருகன், மானாமதுரை எஸ் மாரியப்பன் கென்னடி, சாத்தூர் SG சுப்பிரமணியன், பரமக்குடி டாக்டர் எஸ் முத்தையா ஆகியோரும் போட்டியிடுவதாக அமமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் போட்டியிடுவார் என இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார். வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி இடம்பெற்றுள்ளது. இக்கட்சிக்கு பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் அக்கட்சியின் நிறுவனர் TR பாரிவேந்தர், தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ரவி பச்சமுத்து, பெரம்பலூர் தொகுதியில் கட்சி பொதுக்குழுவின் முடிவின்படி நிறுவன தலைவர் TR பாரிவேந்தர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக எங்களது நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் நிறுத்துவதாக எங்கள் பொதுக்குழு கூடி
முடிவெடுத்திருக்கிறது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என்பதை மிக பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் கட்சிகள் மக்களவைத் தேர்தல் அறிக்கையை வெளியிட தேர்தல் ஆணையம் கெடு விதித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரம் முன்பாக எந்த கட்சியும் தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 126 கீழ் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், வாக்குப்பதிவு ஒரு கட்டமாக நடைபெறுவதாக இருந்தாலும் பல கட்டங்களாக நடைபெறுவதாக இருந்தாலும் இந்த விதி பொருந்தும் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த விதிமுறை இனிவரும் தேர்தல்களின் போதும் அமல்படுத்தப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுரை அருகே வாகன சோதனையின் போது கண்டெய்னரில் பிடிபட்ட நகைகள் அனைத்தும் கவரிங் என தேர்தல் பறக்கும் படையினர் தெரிவித்தனர். தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜன் உத்தரவின் பேரில் 70க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலூர் அருகே சித்தம்பட்டி சுங்கச்சாவடியில் வாகன சோதனையின் போது கண்டெய்னர் லாரியில் எடுத்து செல்லப்பட்ட நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 6 பெட்டிகளில் இருந்த நகைகள் தங்கமா அல்லது கவரிங்கா என தேர்தல் பறக்கும் படையினர் ஆய்வு செய்தனர். முடிவில் கண்டெய்னர் லாரியில் இருந்த நகைகள் அனைத்தும் கவரிங் என உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் உரிய ஆவணங்களை காண்பித்த பின்னர்தான் நகைகள் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் அதிகாரி நடராஜன் தெரிவித்தார். கண்டெய்னர் வெஹிக்கிள் சீஸ் பண்ணி கொண்டாந்துருக்கிறாங்க. அதில் ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக ஜுவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது கவரிங்கா அல்லது இப்போ கோல்டாங்கிறது இப்போ அப்ரைசர் வர சொல்லிருக்கோம். அந்த அப்ரைசர் செக் பண்ண பிறகு அதை ஃபைனலைஸ் பண்ணப்படும். அது ஃபைனலைஸ் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை இன்கம் டேக்ஸ் வந்திருக்கிறாங்க, கஸ்டமர் கமர்ஷியல் டேக்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதை செக் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி அதுக்குரிய மேல் நடவடிக்கை இருக்கும். காங்கிரஸ் கட்சி சார்பில் பெறப்பட்ட விருப்ப மனுக்கள் குறித்த தேர்தல் குழு கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலை திமுக கூட்டணியுடன் எதிர்கொள்ளும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி, சிவகங்கை, தேனி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 9 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய கடந்த 2 நாட்களாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. இதுவரை 249 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் இதனை ஆய்வு செய்ய காங்கிரஸ் கட்சியின் மாநில தேர்தல் குழு கூட்டம் அக்கட்சி தலைவர் KS அழகிரி தலைமையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்று வருகிறது. கூட்டம் முடிவடைந்த பின்னர் 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் பிற்பகலில் வெளியிடப்படும் என தெரிகிறது. தமிழகத்தில் பாஜக போட்டியிடும் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று அல்லது நாளை வெளியிடப்படும் என தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லியில் பாஜக மத்திய தேர்தல் குழு கூட்டத்துக்கு தமிழகத்தில் பாஜக வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புவோரின் பட்டியலை கொண்டு செல்வதாக தெரிவித்தார். மத்திய தேர்தல் குழு கூட்டத்துக்கு பின் இன்று அல்லது நாளை வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டார். டெல்லிக்கு எங்களது பாராளுமன்ற உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு செல்கிறோம். இங்கே இருந்து வேட்பாளர் பட்டியலை எடுத்து செல்கிறேன். இந்த வேட்பாளர் பட்டியலை எங்களது அகில பாரத மத்திய பாராளுமன்ற குழுவில் சமர்ப்பித்து அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். வேட்பாளர்கள் அறிவிப்பு டெல்லியிலிருந்து தான் வரும். எப்பொழுது அறிவிப்பு? இன்று மாலை இல்லைன்னா நாளை காலை அறிவிப்பு இருக்கலாம். பல்வேறு வகைகளில் தமிழகத்தை வஞ்சித்த பாஜக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடையும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி. ராமகிருஷ்ணன், பண மதிப்பிழப்பு, சரக்கு சேவை வரி ஆகியவற்றால் கோவையில் 50,000 தொழிற்கூடங்கள் மூடப்பட்டு 5 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக தெரிவித்தார். கோவை மட்டுமின்றி தமிழகத்தில் போட்டியிடும் தொகுதிகள் அனைத்திலும் பாஜக தோல்வியடையும் என்றும் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே போட்டியிடுகிற போது கோவை மாவட்டத்தில் மூடப்பட்டுள்ள அந்த தொழில்களை திறப்பதற்கு, புதுப்பிப்பதற்கும் தொழில்களையும் தொழிலாளர்களையும் பாதுகாப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் வேட்பாளர்
முயற்சி என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கோவை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே கடந்த 5 ஆண்டு காலமாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு இந்த மாநிலத்தை எவ்வாறு வஞ்சித்திருக்கிறது, மாநில உரிமைகளை எவ்வாறு பறித்திருக்கிறது, நீட் தேர்வு, ஜிஎஸ்டி, பணமதிப்பிற்கு நடவடிக்கை, கீழடி, இப்போ ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு வந்திருக்கு. அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாற்றம் செய்யப்பட்டவரை மீண்டும் கீழடிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஹைகோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு. அப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தமிழகத்து மக்களுடைய நலன்களுக்கு விரோதமாக செயல்பட்ட பாஜக கோவையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் படுதோல்வியை பாஜக சந்திக்க இருக்கிறது. கோவை மக்களவை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் PR நடராஜன் கடந்த தேர்தலில் இருந்த மோடி இருப்பு இப்போது இல்லை என்றும், கோவையில் பாஜக வென்றால் அமைச்சர் பதவி அளிக்கப்படும் என்கிற தந்திரம் மக்களிடம் ஈடுபடாது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அவர்களுக்கு துணை நிற்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இணைந்து முறியடிக்க வேண்டும் என்ற முறையில் கோவையில் இந்த தேர்தலில் நாம் வேட்பாளராக மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே போட்டி போடுகிறோம். கோவையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் திரு மோடி அவர்களை ஆதரித்த நண்பர்களை பகிரங்கமாக வெளியிலே வந்து எங்களுடைய தொழில் முடக்கப்பட்டிருக்கிறது, எங்களிடத்திலே பணியாற்றிய தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், ஜிஎஸ்டியினுடைய நடைமுறை காரணமாகவும் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையின் காரணமாகவும் மிக கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மோடி என்ற ஈர்ப்பு இப்ப இல்லை, கோபேக் மோடி தான் நிக்குது. அதான் வேர்ல்டு வைடா ட்ரெண்ட்ல நிக்குது. அதனால மீண்டும் ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுக்கிறேன்னு சொல்றதெல்லாம் அமையாத ஒரு அமைச்சரவையில் இல்லையா? அதனால அந்த தந்திரங்கள் எடுபடாது. புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து பேசினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமையகத்துக்கு புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம், அவர் மனைவி லலிதா லட்சுமி ஆகியோர் சென்று விஜயகாந்தை சந்தித்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம், அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். கழகத்தினுடைய தலைமையில் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைந்திருக்கிறது. மெகா கூட்டணியினுடைய தலைவர்கள் இந்த இயக்கத்திலே மிகப்பெரிய வெற்றியை 40 இடங்களிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தமிழக மக்கள் எங்களுக்கு அளிப்பார்கள். அதற்காக தேமுதிகவினுடைய மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர் திரு கேப்டன் அவர்களை புதிய நீதி கட்சி தலைவர் என்ற முறையிலேயும், வேலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் என்ற முறையிலேயும் அண்ணனிடம் ஆசி பெறுவதற்காக வருகை தந்தோம். மதிமுக சார்பில் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் கணேசமூர்த்தி மரியாதை நிமித்தமாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பில் பாஜகவுக்கு அக்கறை இல்லை என்பது ரஃபேல் விமானம் விவகாரத்திலேயே தெரிந்துவிட்டதாக குறிப்பிட்டார். மதிமுக போட்டியிடும் சின்னம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் வைகோ தெரிவித்தார். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி மத்தியில் அமைவதற்கு வாய்ப்பே இல்லை. அதான் இன்றைய வாக்காளர்களுடைய மனநிலை. நாட்டினுடைய பாதுகாப்புக்கு, அதுவும் முப்படைகளில் மிக முக்கியமான விமானப்படைக்கு வாங்குகிற விமானங்களிலேயே பாதுகாப்பை கருதாமல் அம்பானி குடும்பத்துக்கு ஒப்பந்தம் கொடுப்பது போது நாட்டின் பாதுகாப்பிலே அவருக்கு அக்கறை இல்லை என்பது வெளிப்பட்டு விட்டது. எனவே இந்த தேர்தலில் நாட்டை காக்க, நாட்டின் பாதுகாப்பை காக்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். திருப்பதியில் கடத்தப்பட்ட 3 மாத குழந்தையை கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். திருமலை திருப்பதியில் குழந்தைகள் கடத்தல் சம்பவம் தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் கோவில் வளாகத்தில் உள்ள கடை ஒன்றில் பணிபுரிந்து வரும் மகாவீரா கௌசல்யா தம்பதியினரின் 3 மாத குழந்தை இன்று காணாமல் போனதாக புகார் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து திருமலை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அங்கிருந்த CCTVயில் ஆய்வு நடத்தியபோது அடையாளம் தெரியாத பெண் ஒருவர்
அந்த குழந்தையை கடத்தி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனை சிறு தொழில்களில் ஈடுபட்டு வருபவர்களை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், தஞ்சாவூரில் போட்டியிடும் தமாக வேட்பாளரின் பெயரை நாளை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபடும் போது சிறு தொழில்களை நடத்தி வருபவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்தார். தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி முழு வெற்றி பெறும், அமோக வெற்றி பெறும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொள்ளாச்சி சின்னப்பம்பாளையத்தில் உள்ள திருநாவுக்கரசின் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் சோதனை நடத்தினர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருநாவுக்கரசின் சின்னப்பம்பாளையம் வீட்டில் சிபிசிஐடி காவல்துறையினர் ஏற்கனவே சோதனை நடத்தியதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றினர். இந்நிலையில் மீண்டும் இன்று சோதனை நடத்தினர். அப்போது திருநாவுக்கரசின் குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணையும் நடத்தினர். பாலியல் வழக்கில் கிடைத்துள்ள வீடியோ பதிவுகளை கொண்டு திருநாவுக்கரசின் வீட்டின் படத்தை வரைந்து சென்றனர். அருகில் உள்ள வீடுகளில் இருந்தவர்களிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.